சுக்கிர திசையில் வந்து ஒரு குழந்தை பிறக்குது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. என்னங்க சுக்கிர திசையில் ஒரு பெண் குழந்தை, ஆண் குழந்தை பிறக்குன்னா, அவங்க பாருங்கள் அந்த குழந்தைக்கு எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. நல்ல ட்ரெஸ்ஸு, காரில் கூட்டிகிட்டு போவாங்க. வசதி இல்லைனாலும் சரி, கார் புக் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. அந்த பள்ளிக்கூடம் போகிறது குழந்தை எல்லாமே பார்த்திங்கன்னா பஸ்ஸு இந்த மாதிரி சொகுசான வாழ்க்கை அந்த குழந்தைக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அமையும். அந்த சுக்கிர திசை சுய புத்தி முடிஞ்சோடனே சூரியன் வருவார். அந்த சூரியன் வரும்போது அந்த குழந்தை ஆயப்பனையும் எதிர்த்துக்கும். பாருங்களேன், அந்த சுய புத்தியில் அப்போ அந்த 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 சுக்கிர திசை சுய புத்தின்னு வச்சுங்க. அந்த சூரியன் வந்து என்ன சூரிய புத்தி வரும்போது அந்த சுக்கிர திசை சூரிய புத்தி வருவார். அந்த சூரிய புத்தி வரும்போது எப்படின்னா ஆனஸ்ட் அதிகாரமாக இருக்கும். அம்மா அப்பாவில் ஸ்கேன் பண்ண அந்த குழந்தை என்னை நீ ஏன் பெற்றீங்க, நான் என்ஜாயாக ஜாலியாக இருக்கும்னு ஆசைப்பட்றேன், என்னை கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை கேட்கும். சூரிய திசையில் ரொம்ப ஆனஸ்ட்டாக இருக்குங்க. எப்போ அம்மா அப்பா இருக்காங்கன்னு வச்சுங்க, அந்த குழந்தை சின்ன குழந்தை தான் வரும், உட்காரு மரியாதை சொல்லணும், உட்காரு சாமி இந்த சேரில் உட்காரு, அங்கே உட்காருங்கணும். அந்த குழந்தை வரும்போது 2 பேரும் எப்போ சேரில் உட்காந்தாங்கன்னா, ஏன் இறங்க மாட்டிங்களா, ஏன்னா என்னை தூக்கி உட்கார வைக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்க. அந்த சூரிய திசை அந்த சுக்கிர திசையில் பிறந்த குழந்தை சூரிய திசை வரும்போது உடம்புலாம் பயங்கர ஹீட் ஆயிரும். அப்பப்போ காய்ச்சல் வந்துடும், சளி பிடிச்சிக்குவோம், தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கும். ஆனஸ்ட் அதிகாரம் அந்த குழந்தை மரியாதை எதிர்பார்க்குங்க. போகிற இடத்துல சொல்லும், ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்து என்னை அவங்க மதிக்கலை, என்கிட்ட அவங்க பேசலை, எவாப்பா நீ சின்ன குழந்தை, உன்னை என்னப்பா மதிப்பாங்க அப்படின்னா, இல்லை மற்றவங்களாம் என்னை தூக்கி வச்சுட்டாங்க, தூக்குனாங்க, கூப்பிட்டாங்க, பேசுனாங்க, அவங்களாம் பேசலை இப்படின்னு சொல்லுங்கள். அந்த சூரியன் உடம்போது சந்திரன் அந்த சுக்கிர புத்தியில் சந்திர புத்தி, சூரிய புத்திக்கு அடுத்து சந்திர புத்தி வரும்போது தாய்மை பண்பாக இருக்கும். அந்த ஆயப்பனுக்கு அது புத்தி சொல்லுங்கள். ஆயப்பனுக்கு புத்தி சொல்ல அந்த குழந்தை தெளிவாக பேசும், தெளிவாக நடந்துக்கும், தாய்மை பண்போடு நடந்துக்கும், யார்கிட்ட எப்படி பேசணும் ஆயப்பன் ஆச்சரியப்படுவாங்க. அந்த பொண்ணு வந்து சூரிய புத்தியில் ரொம்ப ஆனஸ்ட் அதிகாரமாக மரியாதை எதிர்பார்த்துட்டு இருந்துச்சு. அந்த சந்திர புத்தி வரும்போது அது அப்படியே ஆப்பாயிடுச்சு. எல்லாம் தன்மையாக பேசுறது, தன்மையாக நடந்துக்குது, தாய்மை பண்பாக நடந்துக்கிறது. செவ்வாய் புத்தி வரும்போது எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிச்சிது. குழந்தைகளும் ஸ்கூலில் பார்த்திங்கன்னா பிரச்சனை, அந்த உங்கள் குழந்தை அடிக்குது, எல்லாத்தையும் மிரட்டுது, நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் பேரண்ட்ஸு அப்படி சொல்லுவாங்க. ராகு வரும்போது பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக ட்ரெஸ் பண்ணும், தெளிவாக இருக்கும், மொபைல் வேணும், அது வேணும், சொகுசான வாழ்க்கை அந்த எண்ணத்துலேயே போகும். ஏமா உன் வயசு என்ன, நீ என்ன இப்போ இந்த சொகுசான வாழ்க்கையை பற்றி பேசுகிறீங்கன்னா அது பேசும். அதான் ராகு. குரு வர்றாரு வச்சுங்க. குரு வரும்போது வந்து ஆசிரியர் சம்மந்தோட தன்மையெல்லாம் இந்த குழந்தைக்கு தெரியும். எங்கள் ஆசிரியர் இப்படி சொல்லி கொடுத்தாரு, இந்த மேடம் இப்படி சொல்லி கொடுத்தாங்க, இப்படி கிளாஸ் எடுத்தாங்க அப்படின்னா அந்த குரு சுக்கிர குரு புத்திக்கு நல்ல தன்மையை அந்த குழந்தைக்கு அந்த 9 நவக்கரகம் பிரபஞ்சம் பஞ்சபூதம் கொடுக்குதுங்க. சரி, அப்போ அந்த சனி வருங்க. அந்த சனி வரும்போது மந்தகாரன் ஆயிரும். இந்த குழந்தை வச்ச பொருளை எங்கே வச்சனே தெரியாது. பாருங்கள், சுக்கிர தசை 20 வருஷம் கொள்ளளவு. சுக்கிர தசை எண்டன்ஸில் அந்த குழந்தை பிறகுது. இந்த புத்தியெல்லாம் பாருங்களேன், சில பேர் கேட்பாங்க, சொல்லுவாங்க சுக்கிர தசை 20 வருஷங்க நல்லாவா இருக்கும், ஐயோ நல்லா இருக்குங்க, சுக்கிர தசை கூரை கூரையை பொத்துட்டு கீழே விடுவார் படம் காசு, அப்படிலாம் கிடையாது. இந்த சுக்கிர தசை அள்ளி கொடுக்கும், பொண்ணு பொருள் சொத்து சுகமாக கொடுக்கும், அதை நம்ம மறுக்கலை. ஆனால் இருக்கிற இடத்த பொறுத்து இருக்குது. உங்கள் குழந்தையோட லக்கணத்துக்கு எத்தனை படம் சுக்கரன் அதை பொறுத்து இருக்குது. அப்போ அதே பாருங்கள், சனி வரும்போது அந்த குழந்தை மறந்துடும், வச்சது மறந்துடும். ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அந்த பொருள் அங்கே வச்சுருக்கோம், இங்கே வச்சுருக்கோம், தேடிட்டு பெரிய மன வருத்தம் பிரச்சனையாக தான் வரும். சனி சரிப்பட்டு வராது. அப்போ அதுக்கடுத்து புதன் வருவார். புதன் வரும்போது கொஞ்சம் டேலண்ட் ஆகிரும், பப்ளிக் தெரியும், உலகம் தெரியும், எந்த ஊருக்கு போனால் எப்படி என்ன வரணும், என்ன ஏது எல்லாமே தெரியும் அந்த குழந்தைக்கு. அப்போ அதே நேரத்துக்கு கேது வருதுங்க. அந்த கேதோடவே அந்த சுக்கிரதசை முடியுதா, கேதில் அப்படியே அமைதியாகிடும். தெய்வம்னா என்ன, உலகம்னா என்ன, ஏன் இந்த பூமியில் பிறந்தோம், ஏன் வாழ்கிறோம், தெய்வம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறது, அம்மா அப்பான்னா யார் என்ன, இந்த 20 வருஷத்துக்குள்ளே பாருங்கள் எத்தனை தெரிஞ்சிச்சு பார்த்தீங்களா. சுக்கிரதசை ஸ்டார்டிங்கில் ஒரு குழந்தை பிறகுது, பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் பிறக்கும்போது இந்த புத்திக்கெல்லாம் நான் சொன்ன வேலை புறம் பண்ணும். அடுத்து லாஸ்ட்டு அந்த சுக்கிரதசை முடியும் போது கேது வருவார். அப்போ அந்த கேது என்னப்பா, ஞானத்தை கொடுப்பார். அந்த கேது வந்து ஞானத்தை கொடுப்பார். அந்த சுக்கிர தசை முடிஞ்சதான் அடுத்து சூரிய தசை வரும். அப்போ அந்த சுக்கிர தசை வந்து கேது புத்தி லாஸ்ட்டு முடிய போகும்போது 1 வருஷம் 2 மாதம்
அப்போ அதில் பார்த்தீங்கன்னா நாணத்தை கொடுப்பார். ரொம்ப நாணம், தெய்வம்னா என்ன, நல்ல வழிபாடு வைக்கும், நல்லா இருக்கும். கல்யாணம்னா என்ன, வாழ்க்கைனா என்னன்னு அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் வேஸ்ட்டு. அப்போ அந்த பேரண்ட்ஸ் பயப்படுவாங்க. என்னடா இது, இந்த பொண்ணு இப்போ கல்யாணம் டயத்தில் வந்துட்டு இதெல்லாம் வாழ்க்கைலாம் வேஸ்ட்டு, கல்யாணம் பண்ணலாம் வேஸ்ட்டு, இதெல்லாம் சும்மா, இதெல்லாம் ஏமாத்துறது அப்படிலாம் பேசுதே அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. சூரியன் வந்துடுவார். சூரியன் வந்து அந்த பிள்ளை வேலைக்கு புறப்பட்டுரும். வேலை, அரசு சம்மந்தப்பட்ட அரசு உத்தியோகம் சம்மந்தப்பட்டதில் அந்த பொண்ணுக்கு ஆர்வம் வந்துடும். புரியுங்க. சுக்கிரதசை முடிஞ்சு சூரிய தசை வரும்போது படிப்பு முடிஞ்சு ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு வேலைக்காக மூவ்மெண்ட் பண்ணும். அப்போ ஆனஸ்ட் அதிகாரம், அப்போ வந்து அந்த அந்த சுக்கிரதசையில் சூரிய புத்தி வரும்போது என்ன ஆனஸ்ட் அதிகாரம் இருக்குமோ அந்த சூரிய திசையில் நடந்துடும், வரும். பாருங்கள், ஒரு குழந்தைய பெற்று வளர்த்து அந்த பேரண்ட்ஸ் இடத்துல அவங்க இந்த குழந்தைய வச்சு இவங்களே கற்றுக்குவாங்க நிறையா. இவங்க கற்றுக்கிறத விட அந்த குழந்தை என்னென்ன பண்ணுதுங்கிறது இவங்களே கற்றுக்குவாங்க. வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என்கிட்ட சாதகம் பார்க்க 95 14 77 10 74 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. வாழ்க வளமுடன்.